எக்வாரியம் கடையில் சாதாரண ஒரு 2.5 வழிக்கு வாங்குகிற கோல்ட் ஃபிஷ் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய அங்கத்தையும் என்னோடய அபிப்பிராயத்தையும் மாற்றிருக்குன்னு சொன்னோமா, இந்த கதைக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யத்தை உங்ககிட்ட சொல்லணுன்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு த்ரூ ஈவெண்ட், த்ரூ இன்சிடெண்ட். எனக்கு ஃபிஷ் வளர்க்குறதுல ராசியே கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு 12 டேங்க் மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் குறிப்பாக 2 டேங்க் வந்து பலவிதமான கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து வளர்த்துருந்தேன். சடனாக ஒரு நாள் அந்த டேங்க் வந்து ஒரு கிராக் விட்டுருந்துச்சு, தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேங்க்கை கீழேக்கு இறக்கி அந்த டேங்க்குள்ளே இருக்கிற எல்லா கோல்ட் ஃபிஷ்ஷும் வந்து ஒரு வாளியில் மாற்றிட்டேன். அப்போ என் வீட்டில் இருக்கிற 3வது மகன் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த கோல்ட் ஃபிஷ்லேருந்து ஒரு கோல்ட் ஃபிஷ் மட்டும் ஒரு வளையல் எடுத்துகிட்டு என் வீட்டு வாசல் முன்னாடி இருக்கிற தாமரை குளத்தில் அந்த மீனை போய் விட்டுட்டார். இங்கே தான் ஒரு பெரிய இன்சிடெண்ட். சாதாரணமாக இந்த ஆக்சிஜனுக்குள்ளே வாழ்கிற மீன் ரொம்ப நாள் வந்து தாங்க பிடிக்காது, இறந்துடும். அதாவது விதின் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து சைட்டாக நீந்த ஆரம்பிச்சிடும், தலை சுற்றி நீந்த ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ தான் அதுக்கு ஏற்ற மாரி குளோரின் ஊற்றியோ இல்லாட்டி ஃபில்டர் பண்ண வாட்டர் ஊற்றியோ வச்சுருந்தா கூட அந்த மீன் சர்வைவ் பண்ணுறது சான்சஸ் இஸ் 10% தான் இருக்கும். இந்த ஒரு மீன் வந்து இந்த தாமரை குளத்தில் விட்டுட்டு அவர் விட்டதும் சொல்லலை, அந்த குளத்தில் மீன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபிஷ் வளர்க்குறதுல வந்து ராசியில் பலரும் போல். அதுக்கப்புறம் என்னோடய எல்லா டேங்க்கும் வந்து ஒரு முலை நண்பர்கிட்ட விற்றுட்டேன். எனக்கு மீன் வளர்க்குற ஆசையே போயிடுச்சு. சடனாக ஒரு நாள் வந்து என் தாமரை குளத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னமோ ஒன்று கோல்ட் கலரில் வந்துட்டு போகுது. எனக்கு அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன கோல்ட் கலர் வந்துட்டு போகுது, கோல்ட் கலர் வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி கோல்ட் ரெட்டு அந்தமாரி ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ண வச்ச ஒரு கலர். அதே நேரத்தில் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னடா இது வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அமர வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷை எட்டி பார்த்துட்டு போகுது. எனக்கு அந்த கோல்ட் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே நம்ம விஷ்ணு புராணத்தில் வர்ற முதல் கட்டத்தில் மச்ச அவதாரம் சொல்கிற அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. எப்படி ஒரு அரசன் வந்து நீர் குடிக்கிறதுக்காக ஒரு ஒரு குளத்தில் தண்ணி எடுத்தாரோ, அவரோட மகுடத்துலேருந்து தண்ணி எடுப்பார். அதுக்குள்ளே வந்து எப்படி ஒரு மீன் மாட்டுமோ அது போல தான் அந்த மீனும் பார்த்துருந்தேன். அந்த மீன் வருது போகுது. ஆனால் அந்த மீன் வந்து சர்ஃபேஸ்க்குள்ளே வரல. அதாவது ரொம்ப நேரம் வெளியே நிற்கல. அது தாமரை குளம், எங்களோட தாமரை குளத்தை வந்து மண் வந்து நான் அந்த பெரிய குளத்தில் வந்து போடாம ஒரு பாசுவில் போட்டு வச்சு அந்த பாசுக்கு இடையில ஒரு 4-5 பாசுக்கு இடையில அப்படியே வாழ்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என்னோடய பெரிய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா, எப்படி ஆக்சிஜனில் சர்வைவ் பண்ணாத ஒரு மீன் சாதாரண அதாவது மழை நீர்லேயும் சாதாரண பைப் தண்ணியிலும் ஊற்றி வச்சுருக்கிற இந்த தாமரை குளத்தில் சர்வைவ் பண்ணிச்சு. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சொல்கிற விஷயம் மனிதனுக்கும் மட்டும் இல்லை, மிருகத்துக்கும் அதிகமாக உண்டு. தன் உயிரை தக்க வைக்கிறதுக்காக, தன் செல்ஃப் வந்து நிலைநிறுத்துறதுக்காக அதோட இவோல்யூஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதாவது சில இடத்துல நம்மளை மாற்றி வைக்கும் போதோ, சில இடத்துல நம்மளை ரீலோகேட் பண்ணி வைக்கும் போதோ, இல்லை சில சிச்சுவேஷன் நம்மளை வந்து புஷ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போதோ, அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அந்த என்வாயர்மெண்ட் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிக்கணும். நம்மளும் அந்த என்வாயருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். இந்த மீன் குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் அந்த டேங்க்குள்ளே இருந்தது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் அந்த டேங்க்லாம் விற்று 6 மாதம் கழித்து தான் அங்கே அந்த குளத்துக்குள்ளே ஒரு மீன் இருக்கிறதே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக குளத்தை சுத்தம் பண்ணும் போதோ, மற்ற வேலைகள் செய்யும்போது, செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு 1.5 வருஷமாக சர்வைவ் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ஆயுள் முடிஞ்ச பிறகு தான் அது இறந்தே போணுச்சு. இதில் அழுத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2.5 வெள்ளி மீன் அதால் முடிஞ்ச அளவுக்கு அதோட ஆயுசு நோக்கி போகிற வரைக்கும் அது வாழ்ந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மோதி பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நோக்கி பார்த்தா எந்த விதமான விஷயத்திலையும் நம்மளால் சாதிக்க முடியும். நம்மளுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதுதான் நம்மளோட பேரியர், இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும், இவ்வளோ தான் என்னோடய கெப்பாசிட்டின்னு. ஆனால் அதையும் தாண்டி போக முடியும்னு சொன்னோமா, அதோட நம்பிக்கை, அந்த இயற்கையோட நம்பிக்கை, அதுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை வந்து எப்படி அந்த சூழல் கூட மாற்றி வைக்கிற விஷயத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. எப்போல்லாம் நான் வந்து துவண்டு போகிறனோ, எப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வருதோ, எப்போல்லாம் எனக்கு வந்து ஃபைனான்ஷியலி க்ரைசிஸ் வருதோ, எப்படி அந்த மீன் வந்து இந்த குளத்துக்குள்ளே சர்வைவ் பண்ணிச்சோ, அதே போல் இந்த உலகத்துக்குள்ளே எனக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும், எல்லா விஷயங்களும், எல்லா விதமான
ஹெல்ப்பும் வந்து இந்த இயற்கை எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கும். ஜஸ்ட் நான் அதை அடாப்ட் பண்ணுறேன்னா இல்லையா, த சாய்ஸ் இஸ் இன் யோர் ஹேண்ட்.